Very good morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SSC CGL 4th June 2019 கேட்ட ஆப்டிடியூட் கொஷின்ஸ். 4th ஜூனில் இதுதான் லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் 6th ஜூனில் நடந்த எக்ஸாம்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோஸில் மொதல் சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம். On selling an article for rupees 800, a person loses 20% of its selling price. At what price should he sells it to gain 25% on his cost price? ரொம்பவே சிம்பிளான சம் தான். காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி. ஓகே, ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எ பர்சன் செல்ஸ் அன் ஆர்டிகல் ஃபார் 800 ருபீஸ்க்கு ஒரு ஆர்டிகல் விற்றுருக்காங்க, 20% லாஸ்ட்டில் விற்றுருக்காங்க. ஸோ நம்ம மெயினான ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிப்போமா. செல்லிங் ப்ரைஸ் 800 அப்படின்றது கொடுத்துருக்காங்க, 20% லாஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிப்போம். 800 ருபீஸில் 800 ருபீஸ் அதில் 20% லாஸ். அது எப்படி எழுதலாம், 20/100 அப்படின்னு எழுதலாமா. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 160 ப்ளஸ் 800 இஸ் ஈக்குவல் டு 960. அப்போ 960 தானே காஸ்ட் ப்ரைஸ். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, வாட் ப்ரைஸ் ஷுட் ஹி செல்ஸ் இட் ஃபார் கெயின் 25% ஆஃப் ஹிஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு 960 ருபீஸ் அப்படின்றது. 25% ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா இது எவ்வளோ அமௌண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சு விற்றுருக்கணும் அப்படின்றதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 960 இன்ட்டு 25% ப்ராஃபிட் வேணுமா, 25/100 அப்படின்னு எழுதலாமா பர்சன்டேஜ் அப்படின்றதுனால. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 240. அப்போது 960 ப்ளஸ் 240 டோட்டலாக 1200. ஸோ ஆன்சர் 1200. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. தி ரேஷியோ ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் A, B and C is 7:5:4. Working together, they can finish work in 35 days. A and B work together for 28 days. Remaining work will be completed by C alone. இதுவும் ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான். ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிப்போமா. ஒரு ABC 3 பேருக்கான எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. என்ன, 7/5:4. ஒரு நாளைக்கு 7 யூனிட் ஏ பண்ணுறாங்க அப்படின்னா அதே நாளில் 5 யூனிட் பண்ணுவாங்க பி, சி 4 யூனிட் பண்ணுறாங்க. அப்போ மொத்தமாக ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பண்ணுவாங்க, மொத்தமாக 16 யூனிட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 16 யூனிட் பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமாக அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகுது, 35 டேஸ் ஆகுது. அப்போது 16 × 35 இஸ் ஈக்குவல் டு 560. அப்போ டோட்டல் யூனிட்ஸ் 560 யூனிட்ஸ் இருக்குது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தே கேன் ஃபினிஷ் ஒர்க் இன் A and B ஒர்க் டுகெதர் ஃபார் 28 டேஸ். அப்போ ஏவும் பியும் 28 டேஸ் ஃபஸ்ட்டு 28 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏ ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பண்ணுறாங்க, 7 யூனிட் பண்ணுறாங்க. பி 5 யூனிட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 12 யூனிட் பண்ணுறாங்க. 12 யூனிட் எத்தனை நாளைக்கு பண்ணியிருக்காங்க, 28 நாளைக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ 12 × 28 எவ்வளவு, 336. ஓகே, அப்போ ரிமைனிங் யூனிட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்போமா. 560ங்கிறது டோட்டல் யூனிட்ஸ். அதில் 28 டேஸில் 336 யூனிட் யார் முடிச்சிருக்கா, ஏவும் பியும் மட்டும் முடிச்சிருக்காங்க. அப்போ ரிமைனிங் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, 224 யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ சி மட்டும் இந்த 224 யூனிட்ஸை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகுது அப்படின்றதானே கேட்குறாங்க. அப்போது சி ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 4 யூனிட் பண்ணுறாங்க. அப்போது டோட்டலாக எத்தனை டேஸ் ஆகும், இப்போது ரிமைனிங் இருக்க 224 யூனிட்ஸை முடிக்கிறதுக்கு அப்படின்றது தான் கொஷின். 224 / 4 இஸ் ஈக்குவல் டு 56 டேஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போட்டுடலாம். ஓகே, இஃப் த 8 digit நம்பர் கொடுத்துருக்காங்க இஸ் டிவிசிபிள் பை 88, த வேல்யூ ஆஃப் 5x - 8y இஸ். ரொம்பவே சிம்பிள் தான். 88 எப்படி எழுதலாம், 88 8 × 11 அப்படின்னு பிரித்து எழுதலாமா. ஒரு நம்பர் 8ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், 11ஆலையும் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா இது 88ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 8ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஒரு நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா என்ன, லாஸ்ட்டு 3 டிஜிட் எந்த ஒரு நம்பர்லையும் லாஸ்ட்டு 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த மொத்த நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லலாமா. என்னோட பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும், இல்லைனா நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஓகே, இப்போயும் சால்வ் பண்ணிட்டு வாங்க, வீடியோ பாஸ் பண்ணி ஆன்சர் மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா லாஸ்ட் 3 நம்பர் எடுத்துப்போம். 9 1 ஒய்க்கு பதில் 0 அப்படின்னு போட்டுப்போம். ஓகே, இப்போது 8ஆல் 8 1 இப்போ ரிமைனிங் 8 பேலன்ஸ் 3 30
30 அப்படிங்கிறது 8 டேபிள் இல்லை, ஆனால் 32 அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே 32ஆக இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகிருக்கும். அப்போ இங்கே 9 அப்படின்னு இந்த நம்பர் கடைசியில் எண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த நம்பர் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகிருக்குமா? அப்போ y is equal to 2 அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, அடுத்து 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா சம் ஆஃப் த ஆட் பிளேசஸ் மைனஸ் சம் ஆஃப் த ஈவன் பிளேசஸ் இஸ் ஈக்குவல் டு டிவிசிபிள் ஆஃப் லைன் ஆர் மல்டிபிள் ஆஃப் 11ஆக இருந்திருக்கணும். சம் ஆஃப் த ஆட் பிளேசஸ் பார்ப்போம். சம் ஆஃப் த ஆட் பிளேசஸ் 1 + 9 + 0 + 1. அப்புறம் சம் ஆஃப் த ஈவன் பிளேசஸ் 7 + x + 9 + ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 2. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 11, இங்கே 18 + x அப்படின்னு வரும். ஓகே, இப்போது இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 எவ்வளோ குறையுது? 4. 11 இருந்துச்சு அப்படின்னா தானே கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 4. அப்போ x is equal to 4. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 5x, எக்ஸுக்கு பதில் 4 மைனஸ் 8y, மைனஸ் 8 ஒய்யோட வேல்யூ 2 அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். 20 மைனஸ் 16 is equal to 4. ஆன்சர் 4. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Akshaya allows a discount on market price of an article and still makes a profit of 25%. If he gains rupees 44.8 rupees on the sale of an article, then the cost price of an article is. இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஓகே, எப்படி ஆன்சர் பார்ப்போமா? இப்போ ஒரு காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு வச்சுப்போம். காஸ்ட் ப்ரைஸ் 100x அப்படின்னு வச்சுப்போமா. 100x divided by 100. காஸ்ட் ப்ரைஸ் 100ஆக இருக்குது அப்படின்றத வச்சுப்போம். அதான் பர்சன்டேஜில் எழுதியிருக்கேன். 100x into 100 அப்படின்றது. செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 25% ப்ராஃபிட்டில் எடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் 100 அப்படின்னா 25% ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? 125ஆக இருந்திருக்குமா? அதை பர்சன்டேஜில் எப்படி எழுதியிருக்கான்? 125xஆக இருந்திருக்கும். அது பர்சன்டேஜில் 120 divided by 100 அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ். இப்போ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றது கெயின் கொடுத்துருக்காங்க? 44.80 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் என்ன? 125. இங்கே 25% தானே கொடுத்துருக்காங்க. 125 x by 100 minus 100x selling cost price by 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 44.80 is equal to 25x divided by 100. இப்போது எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு பாக்கி ரிமைனிங்கை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 44.80 into 100 divided by 25 is equal to x. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 179.2. இதுதான் 179.2 rupees தான் காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். If x is added to each of 12, 28, 21 and 45, the number so obtained in this order are proportion. What is the mean proportion between x plus 3 and 4x plus 1? இதுவும் இந்த ப்ராப்ளமும் நம்ம முன்னாடியே சால்வ் பண்ணியிருக்கோம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஆன்சர் கடைசியில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, இது எப்படி எழுதலாம்? எல்லா நம்பரோடையும் எக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா? எக்ஸ் 12 + x divided by 28 + x. ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா என்ன? a by b is equal to c by d. ஓகே, இப்போ இங்கே 21 + x divided by 45 + x. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 12 + x into 45 + x cross multiply is equal to 21 + x into 28 + x. இது உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 12 into 45 540. 12 into x plus 12x. இங்கே x plus x into 45x plus x into x square is equal to 21 into 28 588. 21 into x plus 21x x into 28 plus 28x x into x plus x square
எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸில் தானே போகும், ஸோ கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, இதை இன்னும் சிம்பிளாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இருக்க டேர்ம் மட்டும் ஒரு சைடும் எக்ஸ் இல்லாத டேர்மும் ஒரு சைடும் வச்சு சால்வ் பண்ணிக்கோங்க. 57x மைனஸ் 49x, எக்ஸ் இருக்க டேர்ம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். எக்ஸ் இல்லாத டேர்ம் 588 மைனஸ் 540 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 540. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 8x இஸ் ஈக்குவல் டு 48. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ப்ரப்போர்ஷன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 3 அண்ட் 4x ப்ளஸ் 1 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ப்ரப்போர்ஷன் மீன் ப்ரொப்போர்ஷன் வாட் இஸ் அ மீன் ப்ரொப்போர்ஷன் தானே. எக்ஸோட வேல்யூ 6 ப்ளஸ் 3 இன்ட்டு 4 6 ப்ளஸ் 1. இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 9 4 6 4 24 24 ப்ளஸ் 1 25. இதை ரூட்லேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா 3 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். A man purchases 100 copies of a book from a publisher and gets a discount of 25%. He buys 50 copies from a retailer at a discount of 10%. He got an overall discount of, இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஒரு 100 காப்பீஸ் வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில், எவ்வளவு 25% ப்ராஃபிட், 25% டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 50 காப்பீஸ் வாங்கியிருக்காங்க, 50 காப்பீஸ்க்கு 10% டிஸ்கவுண்ட் அப்படிலாம் வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ சால்வ் பண்ணி பார்ப்போமா? இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்றது தெரியாது. மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸ் அப்படின்றது வச்சுப்போம். இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 100 காப்பீஸ் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு டிஸ்கவுண்ட் 25% டிஸ்கவுண்ட். இப்போ ஒரு 100 ருபீஸ்க்கான ஒரு சாக்லேட் வாங்க போகிறோம், அதில் 25% டிஸ்கவுண்ட் அப்படின்னா அந்த சாக்லேட் நம்ம எவ்வளோக்கு வாங்கிட்டு வருவோம்? 75 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வருவோமா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. 25% எப்படி எழுதுறேன்? 75/100 அப்படின்றது எழுதுறேன். இதுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா 75. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? 50 காப்பீஸ் வாங்கியிருக்காங்க. இது இப்போ எவ்வளவு? 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 100 ருபீஸ் சாக்லேட்டு 10% டிஸ்கவுண்ட்டில் வாங்கினா 90 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வருவோமா? அப்போது இது எப்படி எழுதலாம்? 90 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதலாமா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 45. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? he got an overall discount தான் கேட்டிருக்காங்க. மொத்தமாக இப்போ எத்தனை காப்பீஸ் வாங்கியிருக்காங்க? 150. 100 + 50 150. இங்கே 75 + 45 டோட்டலாக 120. இப்போ ஓவரால் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிப்போமா? ஓவரால் டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 150. டோட்டலாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 150. 120 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க டிஸ்கவுண்ட்லாம் சேர்த்து. 150 டிவைடட் பை 150 இன்ட்டு 100. இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 30 டிவைடட் பை 150 இன்ட்டு 100 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 20%. இதுதான் ஆன்சர். I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.